தெரிஞ்ச அட்வொகேட் நார்மலா ஆனா கூட அது பீரியாடிக்கல் லெட்டர் கொடுத்தா கூட அவங்க சீனியார்ல வச்சு அவங்க பார்த்து ஆனா அந்த ஹையாய்டு போன் இருக்கு பாரு அவர் தூக்கப்பட்ட போன் இருக்குல்ல அதை செக்அப் பண்ணி அவங்க கொடுக்கறது ஆப்பிரியாடிக்கல் கொடுத்தா கூட அதையும் இதையும் ஒப்பீடு பண்றீங்களா? ஒரே நிமிஷம், அதையும் இதையும் ஒப்பீடு பண்றீங்களா? என்ன சொல்றேன்னா வாக்குவாதம் பண்றது நல்லா இருக்கு. இது என்ன வாக்குவாதம் பண்றாங்க? பயன்படுத்தணும் சார். வாக்குவாதம் கிடையாது. பேர்ல கல்லூரி மேலாளர் கைது பண்ணிருக்காங்க. சட்டப்படி தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து கொலைக்கும் பாரசூட் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ஒரு ஃபுட்டேஜ் கூட இல்லைங்கிற அவ்வளவு பெரிய நிர்வாகத்துல நீங்க அதை கேட்கல இன்ன வரைக்கும் எங்கள்ட்ட இவ்வளவு நேரம் விசாரணை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுவரை ஒரு ஃபுட்டேஜ் உடஞ்சு வச்சுங்க. நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து கேட்டுக்கலாம் சார்? நீங்க அவங்க நீங்க அவங்களுக்கு சமாதானம் அவங்கள்ட்ட நீங்க சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க அவங்கள்ட்ட சமாதானம் பேசுறீங்க. என்ன அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க சார். அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஆமான்னு போயிருங்க. அப்ப நீங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் சும்மா ஏன் சார் அப்படியெல்லாம் சார் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. புட்டேஜ் அன்னைக்கு மட்டும் கையில ஏன் சார் இவ்வளவு பெரிய நிர்வாகம் பண்றாங்களா சார்? 250-300 ஏக்கர் இருக்குல்ல, ஒரு புட்டேஜ் இல்லாம என்ன சார் நிர்வாகம் பண்றாங்க? நீங்க சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. என்ன நிர்வாகம் பண்றாங்க சொல்லுங்க சார், என்ன சொல்லுங்க. பெட்டிகளோட கேமரா இருக்கு, சின்ன பெட்டிகளோட கேமரா, இவ்வளவு பெரிய கேமரா, இவ்வளவு பெரிய நிர்வாகம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய காலேஜ், எவ்வளவு பெரிய இது, அவங்க பெரிய இதுதானே, எவ்வளவு கார்பரேட் சார், இதெல்லாம் கார்பரேட் தானே சார் பண்றாங்க. அவங்க என்ன ஃபுட்டேஜ் இல்லாம எப்படி சார் நிர்வாகம் பண்றாங்க? கேள்வி கேட்கறாங்க. அப்ப கேளுங்க சார், நிர்வாகத்தை கேளுங்க சார். இப்ப நீங்க சார், நான் ஒரு வீட்டுல போறேன், நீங்க ஒரு வழக்க புலனாய்வு பண்ற என்ன சார் பண்ணீங்க? ஒரு வழக்குனா வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சார். அந்த இடத்துல இருந்து அவன் போய் இறந்துருக்காங்க போறாங்க. அவன் அந்த ரூமுக்குள்ள போனதுக்கான ஃபுட்டேஜ் காமிக்க சொல்லுவாங்க. அந்த ரூமுக்கு அவனா போனா அப்படிங்கிற ஃபுட்டேஜ் காமிங்க. நாங்க இப்ப வெளில போறோம். அதை காமிங்க சார். நாங்க இப்ப வேற எதுவும் பேச நீங்க சொல்லிடல சார். நியாயமா நீங்க பேசல. அவன் உள்ள போனாங்கிற ஃபுட்டேஜ் காமிங்க. அவனா தான் தன்னால போனா உள்ளே லாக் பண்ணிக்கிட்டா. நீங்க சொன்னீங்கல்ல, உள்ளே லாக் பண்ணிட்டு அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். நாங்க ஏத்துக்கிறோம். அவன் உள்ள அவனா தனியா போனான்ல, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் காமிங்க. நாங்க வெளில போயிடும். நாங்க எதுவுமே பேசல, அதை மட்டும் காமிங்க. நாங்க வேற எதுவுமே பேசல, நீங்க எதுவும் பேசணும். அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் நாங்க வெளில போறோம். அதுக்கு அடுத்து எப்படி சார் நீங்க பேசி எவ்வளவு பெரிய நிர்வாகம்? நான் உள்ள போய் விடுவீங்களா சார்? இந்த ஒரு காலத்துல நான் உள்ள போய் விடுவீங்களா? நான் உள்ள நான் இப்ப போறேன், நீங்க என்ன விடுவீங்களா? நீங்க பேசுறீங்க இந்த நிர்வாகத்தை நான் காலேஜ் தெரியுமா எப்படி விடுவீங்களா? ஒரு காலேஜ்ல படிக்க வேண்டிய நிர்வாகத்தை நீங்க என்ன சார் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க நிர்வாகத்தை கேளுங்க சார். நிர்வாகத்தை கேளுங்க சார். நிர்வாகத்தை கேளுங்க சார். நிர்வாகம் எங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் என்ன சந்தேகம் இருக்கு சார். நாங்க பெரிய போறோம். இப்ப நான் போறோம். நாங்க இப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொல்ல முடியும். லீகலா தான் சார் நாங்களும் கேட்டுக்கிறோம். லீகலா தான் நாங்களும் கேட்டுக்கிறோம் சார். லீகலா தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணும் சார். உள்ள போனது அடுத்து என்ன பண்ணுவோம்னு என்கிட்ட கேக்குறீங்களா? அடுத்து அதானே எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் சொல்றோம்லண்ணே. அப்புறம் என்ன சார் உங்களை கேட்கறேனே, உங்களை சொல்லல. நாங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. கேட்டு இருங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு சொன்னதே நான் சொல்றேன். கேண்டீன்ல போய் சாப்பிட்டு பையில கூட்டி போய் சாப்பிட்டானா எந்த ஃபுட்டேஜ்மே எந்த கேமராவும் இருக்காலையா? அந்த ஒரு கேமரா மட்டும் ஒரு கடையில எந்த கேமராவும் இருக்காலையா? அதை சொல்லுங்க. அவன் போய் அந்த கேண்டீன்ல சாப்பிட்டதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கா? அவன் போய் கேண்டீன்ல சாப்பிட்டதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கா? பையலோட கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க ஏதாவது பேசுங்க சார். என்ன ஃபுட்டேஜ் இருக்கு பேசுங்க சார். கேண்டீன் போட ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா? எங்க எடுத்துக்கீங்க? இதெல்லாம் 10 நாளா சார். இன்னைக்கு விசாரிக்க கூடாது சார். இல்ல சார், இதெல்லாம் நீங்க விசாரிச்சு நாளைக்கு அன்னைக்கு எங்க போடுறது ஒரு பைக்
அந்த செல்லுங்க சார், அந்த பையனுடைய செல்லுங்க. அந்த பையனுடைய செல்லுங்க. அந்த பையனோட செல் வந்து அவங்க அப்பாவுக்கு பேசுறது இருக்கு. ஆனா அந்த செல்லை செல்லே கொடுக்கலன்னா தப்பு சார் அது. தப்பு சார், அதெல்லாம் தப்பு சார். நியாயத்தை நியாயமா பண்ணுங்க. இந்த நேரத்துக்கு நீங்க இதெல்லாம் அடுத்த வேலையை பாருங்க சார். அதாவது கேமரா உடைஞ்சா பிள்ளைகளுக்கு 20 லட்சம் ரூபா வாங்குற நிர்வாகம் தான் காரணம். சேர்மனை முடிச்சு உள்ள வைங்க, வெயில் எடுத்து வரணும் குற்றப்பட்டவங்க வெளியில ரெக்கார்ட் பண்ணவே இல்லை போல. எல்லாருக்கும் புள்ள இருக்கு. அவங்க இன்னும் வரல, நீங்க தான் பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், என்ன கால் ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அதையாவது சொல்லணும். ஓபன் பண்ணும்போது வீடியோ யாராவது ஒருத்தர் நிர்வாகத்துல ஒருத்தர் தூரப்படுத்தார். ஒரு கல்லெடுத்து உடைக்கிறேன் அந்த வண்டியை, நான் கல்லெடுத்து உடைக்கிறேன். நீங்க வீடியோ எடுத்துலாம் போயுமா? இப்ப நான் எடுத்து போலீஸ் வண்டியா ஒரு கல்ல எடுத்து உடைக்கணும் வைங்க. அதுக்கு இல்ல, அது போட்டா போல அது போல உள்ளதான் சொல்றேன். எவ்வளவு தப்பு இல்லையா? அதுக்கு ஆதாரம் இருக்குல்ல. நீங்க வர சொல்லி இருக்கணும்ல. ஏங்க இவ்வளவுக்கு இந்த பாடி இறக்கும்போது இனிமேல் அப்பாவி மக்கள் அப்புறாணி மக்கள் கேட்க கேள்வி யாரும் இல்லை அப்படின்னு அங்க நீங்க சொன்னா நாங்க எடுத்து போயிடலாம். நாங்க வன்மை பொண்ணு அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு. இல்ல நான் என்ன கேட்கறேன், நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு. ஐஓ நான் என்ன வந்து ஐஓ நேரத்துக்கு வந்துருக்கேன். நம்ம ஒரு 10 வீத சண்டைனா கூட நீ வீடியோ எடுத்து ரெக்கார்ட் அடுத்த வேலையை பாருங்க. ஒவ்வொரு வீடியோக்கு 1 மாசம் வீடியோ இல்ல 150-200 கேமரா இருக்குண்ணே. நீ முன்னாம இருக்க, நீ வரட்டு கேமரா ரெக்கார்டு தம்பி பாருங்க, எல்லாரும் தேவையில்லாம் வார்த்தையெல்லாம் விட்டு விட நமக்கு தேவையில்லாம் பேசி என்னதுக்கு வாங்க ஆடியோ வர சொல்லுங்க. எதுவுமே இல்ல, பேசிக்கிறோம். நமக்கு புட்டேஜ் வேணும்னே, நமக்கு புட்டேஜ் வேணும். அவன் தனியா போனாங்கிறீங்கல்ல, அவன் தனியா 3 பேரோட போனாங்க, அவன் தனியா ரூம் லாக் பண்ணல, வரட்டும் ரெக்கார்டு கொடுத்தா நான் போய். அதாவது லோக்கல் மினிஸ்டர் இருக்காரு, வளர்க்குறதும் உங்களோட தான் இருக்கு. உங்களை மட்டும்தான் தூதுவரா இங்க அனுப்பியிருக்காங்க, வருவாய்த்துறையும் பிளஸ் கல்லூரி நிர்வாகமும். அதாவது இதை நீங்க இதோட முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, செவனேன்னு இருக்கோம். எங்களை விட்டுருங்க. லோக்கல் மினிஸ்டர் இங்க தானே இருக்காரு. இந்த இஷ்யூ தெரியுமா தெரியாது சார். இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை கூட நடந்தாலும் எங்க கொலை நடந்தாலும் பாரசிக்கு போட்டு வந்த பிறகுதான் அவங்களோட கைது பண்ணுவாங்க.
சந்தேகத்தின் பேர்ல கூட இது பண்ண மாட்டாங்க. இதுவரை எங்கேயும் பண்ண மாட்டாங்க. ஏங்க, கோயிலுக்கு இங்க இருந்து இதுக்கு போறதுக்கு வந்து 2 நாள் 4 நாள் உட்கார வச்சு நம்ம எல்லாம் உட்கார வச்சு சொன்னாங்க. இதுக்கு போறதுக்கு திருப்பரங்குன்றதுக்கு மலையாட்டுல 1 மாசமா கேமரா ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வெட்டு வாங்கினவே நம்ம மருத்துவமனையில உள்ளவன போய் ரிமாண்ட் பண்றாங்க. ஊருக்குள்ள சும்மா தெரிஞ்சுக்கிட்டா அவனெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு பேசுறது அமைதியான முறையில அவன் பேசி முடிச்சிருவான். நாளைக்கு பெருசா பண்ண நாளைக்கு எல்லா மாவட்டத்தையும் வர சொல்லுங்க. பெரிய அதெல்லாம் முடியுங்கிறதுனால அந்த ஃபேமிலியோட வந்திருக்கு. பெருசாக்கன்னா ஆயிக்கிங்க. இதுவரை ஆர்டிஓ விசாரணை பண்ணியிருக்காங்க. ஒரு கேமரா ஃபுட்டேஜோட ரெக்கவர் பண்ணாங்க. என்ன ஒரு விசாரணை அதிகாரம் இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அந்த கடை இந்த கடையில எந்த வண்டி எத்தனை வண்டி இங்க எத்தனை வண்டி இதே நிலைமைதான் கல்லூரியில நீடிச்சு இதுல கள்ளக்குறிச்சியில நீடிச்சு கடைசியா பெரிய கலவரமாகி தேவையில்லாம பொதுமக்கள் பூரா வழக்கு போனோம். இப்ப நீங்க என்ன வேலையை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு எல்லாம் நாங்க யாரும் பிரச்சனை பண்ண போறோம்ல, யாரும் எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க. அதுவும் ஒரு நாள ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க முடியாம காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. அப்ப காவல்துறை வந்து பாடியை மட்டும் தான் நீங்க பாரஸ்டிக்கு போட்டு மட்டும்தான் வச்சு எஃப்ஐஆர் போடணும்னா எழுதி கொடுங்க. அதை எழுதி கொடுங்க, கோர்ட்ல போட்டுருவோம். ஹைகோர்ட்ல போட்டு நான் வாங்கி தர்றேன். பாரஸ்டிக் கோர்ட் மட்டும் தான் வச்சானா கொலைகாரனை கைது பண்றேன்னா இப்ப கொலை பண்றாங்கயோ அப்படின்னா அவனை கைது பண்றேன்னா பாரஸ்டிக் கோர்ட் வந்த பிறகு தான் நீங்க பண்ணணும். அதை எழுதி கொடுங்க, நான் கோர்ட்ல போட்டு வாங்கிக்கிறேன். உட்காருங்க, பேசாம உட்காருங்க. அவங்க நம்ம நமக்கு என்ன யாரும் கேட்டாங்க உட்காருங்க, அப்படி உட்காருங்க. அவங்கள்ட்ட பேசணும். எங்களே நீங்க சமாதானப்படுத்துற விட்டுருங்க. நிர்வாகத்தை பத்தி கேளுங்க. எங்களை சமாதானப்படுத்த சார் நீங்க அப்படியே சொல்லாதீங்க சார். நான் சமாதானப்படுத்தல. அவர் பேசாம இருக்காருல, இப்ப நீங்க தான் கிளம்புறது. அதுக்கு ஒரு வேலை இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா போனேன். வீடியோ எடுத்திருக்கேன், இது பேசி முடிங்க. ஃபோன் சும்மா அந்த காட்சிக்கு பார்ப்பீங்களா?